திருப்பதி ஏழுமலையான் அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, சூரிய பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சிம்மம் ராசி. அவரை போலவே தலைமைத்துவம் கொண்டவர்களாக இருப்பாங்க. தங்களோட சிந்தனை, சொல், செயல் அப்படின்னு எதுலேயுமே உங்களை குறை சொல்ல முடியாது. மேலுமே சூரியனே இவங்களுக்கு ராசி அதிபதிங்கிறதுனால சூரியனை போலவே பிரகாசமாக இவங்களோட வாழ்க்கையானது இருக்கும். எந்த ஒரு கூட்டத்திலையுமே தன்னை முன்னிலைப்படுத்த வேணும் அப்படிங்கிற நினைப்பாங்க. கோபம்தான் இவங்களுக்கு பலவீனமாகவும் இருக்குது. மேலுமே இவங்களோட பேச்சு கோபத்தை கட்டுப்படுத்தினாலே உறவு பார்த்திங்களா வலுவாக இருக்கும். இவங்க தினமுமே சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம் எல்லாத்தையுமே கொடுக்கும். மேலுமே இந்த சிம்மராசி நண்பர்கள் பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு நொடியையுமே ரசித்து வாழ தெரிந்தவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். நவகிரகங்களோட தலைவலான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தான் இந்த ராசி. காலபுருஷ தத்துவத்தில் 5ஆவதாக இருக்கும் ராசி தாங்க சிம்மம் ராசி. இது ஒரு நெருப்பு ராசியை சேர்ந்தது. ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்க. இது இவங்களோட சிந்தனை மற்றும் செயலில் பிரதிபலிக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இவங்க பார்த்திங்களா ரொம்பவும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவர்களாக இருப்பாங்க. போட்டியிலையும் சரிங்க, பணி இடத்துலையும் சரிங்க, எப்போதுமே இவங்க முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு அணியை அழகாக வழிநடத்த தெரிந்தவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்களா எந்த ஒரு விஷயத்திலையும் தங்களோட நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. அதே போல் ஒரு அணியை கூட இவங்க சிறப்பாக வழிநடத்த தெரிந்தவங்க. அன்பானவர்களாக இருந்தாலும் அடிக்கடி இவங்களுக்கு கோபம் அதிகமாகவே வரும். மற்ற ராசிக்காரரை விட இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும். அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்திங்களா ஒரு சங்கடமான சூழ்நிலையை கூட தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் ஆனது கிடையவே கிடையாதுங்க. தோல்வி அப்படிங்கிற வார்த்தையுமே இவங்களுக்கு கிடையாது. அவங்களால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையால் பார்த்திங்களா எதை வேணுமானாலும் அவங்க செய்வாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. தோல்வி அப்படிங்கிறது இவங்களோட அகராதியிலே இல்லாத ஒரு விஷயமாக இருக்குதுங்க. அவங்ககிட்ட இருப்பது ஏராளமான தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை தடைகளை தகர்த்து முன்னேற வேணும் அப்படிங்கிற இவங்களோட முயற்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலுமே இவங்க எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கொடுத்து வச்சவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது, இந்த சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தில் புண்ணியத்தை கொடுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன, பெருமாள் வழிபாடு அவங்க எப்படி செய்வது, இதனால் அவங்களுக்கு கிடைக்கும் முழுமையான பெருமாள் அருளானது எப்படி கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் சனி தோஷம் நீங்கள் அவங்க என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்தவங்க பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கடன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ராசி அதிபதி சூரியன் தனம், வாக்கு, குடும்பஸ்தான அதிபதி புதனோடு இணைந்து சனியோட பார்வையுமே பெறுகிறாரு. இது பார்த்திங்களா கடன், நோய், எதிரி சார்ந்த பாதிப்புகளை பார்த்திங்களா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விண்ணப்பித்த கடன் தொகை இந்த வாரத்தில் கிடைத்துவிடும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண உதவியுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்ப வாழ்க்கையில் தம்பதிகள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்களா உங்களுக்கு அமைய போகுது. மேலுமே நீங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, விடாமுயற்சியும் உழைப்பும் உங்களுக்கு சிந்திக்கும் திறனும் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தந்தை வழி உறவுகளை அனுசரித்து சென்றாலே இன்னல்களானது குறைய ஆரம்பிக்கும். குடும்ப வழக்குகளை ஒத்தி வைக்கிறதுனால நிம்மதியானது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மேலுமே அதிக பொறுப்புகள், பணி சுமையால் சில நேரங்களில் பார்த்திங்களா நீங்கள் சோர்வாக விரக்தியுடனும் இருப்பீங்க. மேலுமே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பற்றிய எதிர்பார்ப்புகள் இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கு அரசு வேலையானது கிடைக்க ஆரம்பிக்கும். மாணவர்கள் கவனத்தில் கல்வியை செலுத்தினாலே மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியுங்க. நவராத்திரி காலங்களில் கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகளை நீங்கள் தானமாக வழங்க தனவரவு இரட்டிப்பாக மாறதுக்கு இது அருமையான ஒரு காலகட்டமாக நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஜென்ம ராசிக்குள்ளே கேது சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால மனக்குழப்பம் பார்த்திங்களா குறைய ஆரம்பிக்கும். வரவேண்டிய பணமுமே கைக்கு வரும்.
குரு பகவான் பார்த்திங்களா உங்களுக்கு செல்வாக்க உயர்த்த போகிறாரு. நட்புகளால் உங்களோட வேலைகள் பார்த்திங்களா சிறப்பாக நடக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய அருமையான வாய்ப்புமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுது. அடுத்ததாக பூராம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ராசிக்குள்ள சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு, முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால வரவு சிறப்பாக இருக்கும். நினைத்த வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளுமே சூரிய பகவானால் மனக்குழப்பம், நிம்மதியற்ற நிலையானது ஏற்படும். புதன் உங்களை வழி நடத்துவாருங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தியுமே உங்களுக்கு கொடுப்பாரு. செயல்களில் லாபம் காண போகிறீங்க. சாமர்த்தியமாக வேலைகளை முடித்து ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலுமே இவங்க பெருமாள் வழிபாடுகள் எந்த முறையில் செய்யலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம். புண்ணியத்தை கொடுக்கும் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. புரட்டாசி மாதத்தில் பெருமாளோட முழுமையான அருளை பெற அசைவத்தை தவிர்த்து சைவ உணவுகளை உட்கொண்டு நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். மேலுமே பெருமாள் கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபடலாம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலுமே விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் யமபயம் நீங்கி செல்வமும் ஆரோக்கியமும் உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களா, நீங்கள் பெருமாளுக்கு தீபம் ஏற்றும் போது மாவிளக்கு திரி போட்டு அதில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அதுதானுங்க பெருமாளோட முழு அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களா, முழுக்க இந்த மாதம் பல விரதங்கள், வழிபாடுகள், பண்டிகைகள் கொண்டாடப்படும். உணவு கட்டுப்பாட்டோட தெய்வத்தை மனதில் நிறுத்தி இருக்கும் விரதங்கள் உடலுக்கும் நம்மளுடைய உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் அருமருந்துங்க. புண்ணியத்தை கொடுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் வழிபாடுகள் ரொம்ப முக்கியங்க. அந்த வகையில் புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாடு மிகவும் பழமை வாய்ந்ததும் மகத்துவம் மிகுந்ததுமே இருக்குது. பொதுவாகவே இந்துக்கள் எல்லா சனிக்கிழமைகளிலும் விரதம் இருப்பாங்க. அப்படி இருக்க முடியாதவங்க புரட்டாசி மாதம் முழுக்க விரதம் இருந்தாலே அதே பலன் நமக்கு கிடைக்கும். அதனால தான் புரட்டாசி மாதத்தை விரத மாதம் அப்படின்னு கூட நம்ம அழைக்கப்படுறோம். அத்தகைய சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு தளிகை போட்டு படைத்தாலே உடனே பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். மேலுமே புரட்டாசி மாத சனிக்கிழமையில் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளுக்கு படைப்பது தளியல் ஆகும். வீடு வாசலை சுத்தம் செஞ்சு பூஜை அறையில் விளக்கேற்றி படைக்கும் இடத்துல படையல் கோலம் போடலாங்க. தளியலுக்கு தேவையான சர்க்கரை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தளியல் வடை, கொண்டைக்கடலை, சுண்டலோட வாழைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் ஆகியங்களை எல்லாமே நீங்கள் நைவேத்தியங்களாக தயார் செஞ்சு நீங்கள் வைத்து வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு பார்த்திங்களா, குத்து விளக்கோட 5 முகங்களிலும் நெய் தீபம் ஏற்றி கோலத்தின் இருபுறமும் வைக்கலாங்க. குத்து விளக்குக்கும் குங்குமம் வைத்து துளசி மாலை போடலாம். 3 நுனி வாழை இலைகளை விளக்குக்கு முன்புறம் போட்டு நைவேத்தியங்களை இலையில் பரிமாற வேண்டுங்க. உத்தரணி அல்லது ஒரு பாத்திரத்தில் தண்ணீரில் துளசியை கலந்து வைங்க. தேங்காய், வாழைப்பழம், பூ, வெற்றிலை பாக்கு, சூடம், விபூதி, குங்குமம் இவை எல்லாமே ஒரே தட்டில் வைத்து தீபதூப ஆராதனை செஞ்சு பெருமாள் அஷ்டோத்திரம் மற்றும் அவர்களுடைய நாவவழிகளை சொல்லி நீங்கள் வணங்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியங்க, பச்சரிசி மாவால் செய்யப்பட்ட மாவிளக்கில் நீங்கள் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அது உடனே உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரியான தீப ஆராதனை எல்லாமே செஞ்சு கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தோட புரட்டாசி சனிக்கிழமை ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளை வழிபடுவது ரொம்ப புண்ணியங்க. இந்த மாதிரி செய்யும்போது பெருமாள் அருளானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் நீங்கள் வழிபாடுகள் செய்வது புண்ணியத்தை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சனி தோஷமானது போகும். சிம்ம ராசிக்கு பார்த்திங்களா, சனி 6, 7ஆம் அதிபதி, ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி மற்றும் களத்திர ஸ்தானாதிபதி சற்று ஏறக்குறைய கடகராசிக்கு சொன்ன அனைத்து பலன்களுமே இந்த சிம்ம ராசிக்குமே பொருந்தும். சனி தசை காலங்களில் பார்த்திங்களா, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை சந்திக்காதவங்க கடனால், நோயால், ஜாமீன் பிரச்சனையால் நிம்மதி பார்த்திங்களா இழக்க ஆரம்பிப்பீங்க. இதற்கு பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, சனிக்கிழமை சூரிய ஓரையில் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மேலுமே சனி தோஷமே குறைய ஆரம்பிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும்.
அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு சொல்லப்படுங்க. இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது சிம்ம ராசிக்காராக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவுக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூவர்ஸ்,